ஏசாயா 55:6 வசனத்தை வாசிங்க. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமா, தேவனை தேடுவதற்கு என்ன செய்யணுமா? தக்க சமயம் பார்க்கணுமா? எப்படி பார்க்கணுமா? ஆண்டவர் எல்லா நேரம் கூப்பிட்டாலும் வரமாட்டார். ஆனால் ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் தக்க சமயத்தை எதிர்பார்க்குறாரு. நீங்கள் எந்த மாதிரி நிலைமையிலேருந்து கூப்பிடுறீங்க அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? அவர் என்ன செய்யணும்? தக்க சமயம் பார்த்து கூப்பிடணும். ஆண்டவர் எப்போ கூப்பிட்டா உடனே பதில் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சமயம் பார்த்து என்ன செய்யணும்? கூப்பிட வேண்டும். அதுக்கடுத்து கீழே அந்த பகுதி வாசிங்க சிஸ்டர். அவர் சமயமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் என்ன செய்யணும்? தக்க சமயம் பார்க்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் சமயமா இருக்கிறாரா, நம்ம பக்கத்தில் நிற்கிறாரா? உங்களுக்கு தெரியுமா? அது ஆண்டவர் உங்க பக்கத்துல நிற்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியாது. ஆனா நீங்க சமயம் பார்த்து ஜெபிக்கும் போது அவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா அவர் எங்க இருக்கிறாரு? உங்க பக்கத்தில் இருக்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? உங்க பக்கத்தில் இருக்கிறார். அப்போ சமயம் பார்த்து என்ன செய்யணும்? கூப்பிடணும். எந்த சமயத்தில் கூப்பிட்டா ஆண்டவர் கேட்பாருங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சும்மா நம்ம என்ன செய்யறோம்? எல்லா நேரத்திலையும் கூப்பிடுறோம், ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துணி கடையில் நின்றுட்டு ஆண்டவர் கூப்பிடாதீங்க, வரமாட்டார். சரியா? சாராயம் குடிக்கிறோம், சாராய கடையில் போய் நின்றுட்டு கூப்பிட்டு ஆண்டவர் வரமாட்டார். ஆஸ்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆபத்தில் நேரம் கூப்பிட்டா வருவார். ஆனால் எந்தெந்த இடத்துலேருந்து கூப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த சமயத்தில் கூப்பிடுறதுக்கு எந்த இடத்துலேருந்து கூப்பிடணுங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரியா? அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:17 வாசிங்க. இது பார்த்தீங்கன்னா அதிகாலையில் தேட வேண்டுமா? நீதிமொழிகள் 8:17 பார்த்தீங்கன்னா அதிகாலையில் என்னை சிநேகிப்பவரை நான் சிநேகிக்கிறேன், சிநேகிப்பவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமா, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சொல்லியிருக்கிறாரு. வேறு எங்கேயுமே சொல்லலை இந்த மாதிரி வார்த்தையை, நீ தேடுங்க கண்டடைவீங்கன்னு சொல்லி. நான் பக்கத்துலக்கே நீ தடவியாவது கண்டு கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறேன், என்னை என்ன செய்யணும்? தடவியாவது என்ன செய்யணும்? கண்டி கொள்ளுங்க. நான் தூரமாக இல்லை, நான் பக்கத்தில் தான் இருக்கேன். கண்ணு தெரியாதவங்களுக்கு ஆண்டவர் சொன்னது மாதிரி சொல்கிறாரு, என்னை தடவியாவது என்ன செய்யுங்க, என்னை கண்டுபிடிச்சிக்கங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அதிகாலையில் தேட வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுனா என்ன செய்வீங்க? நீங்கள் என்னையை கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா அதிகாலை நேரம் ஆண்டவத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். எங்கேயும் போயிருக்காது. நீங்கள் வெளியே போய் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாரையும் சந்தித்து பேசியிருக்க மாட்டீங்க, எதுவுமே செஞ்சுருக்கீங்க. வீட்டுக்குள்ளே ஏதோ பிரச்சனை எல்லாமே நாள் முடிஞ்சிருக்கும். மறுநாள் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது அமைதியான சூழ்நிலையில் தூக்கத்தில் எல்லாம் போயிருக்கோம். காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிருப்பீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்போ நான் என்ன செய்வேன் உங்களுக்கு? ஆமாம், உங்களை நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. எத்தனை பேர் அதிகாலையில் எந்திரிக்கிறீங்க? ஏன்னா அது தியாகம் பண்ணுற ஒரு நேரம். அதிகாலையில் நிறைய தூக்கம் வரும். சரியா? பனி விழுந்தாலும் சரி, வெயில் அடிக்கிற காலமாக இருந்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் எப்போ தூக்கம் வரும்? ஆமாம், அதிகாலையிலே ரொம்ப தூக்கம் வரும். அப்போத்தே என்ன செய்கிறோம்? எந்த நித்திரையும் அப்போத்தே வரும். அப்போ என்ன செய்கிறோம்? அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணி நீ எந்திரிக்கணும். அலாரம் வச்சு என்ன செய்யணும்? எந்திரிச்சு ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி அதிகாலையில் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி வெளிப்பட்டதுல யாருக்கு அப்படி வெளிப்பட்டாரு? யோவான் 2:1 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்க, சீக்கிரம் வாசிங்க. அதிகாலையில் எந்திரிச்சு தேடினா எப்படி கிடையாது? யோவான் 20:1 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை இடத்துக்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்கிறதை கண்டாள். அதிகாலையில் ஏசாமை தேடி ஓடுறா. ஒரு மகள் ஓடுறா. எங்க போறா? கல்லறைக்கு ஓடுறா. ஆனால் ஆண்டவர் இப்போ உயிரோடு எழுந்து ஜீவனோடு இருக்கிறாரு. இப்போ வரப்போகிறது ராஜாதி ராஜாவா வரப்போறாரு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? என்னை தேடுங்கன்னு சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசாமி பூமியில இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு ஓடுறா. அப்படித்தானே போட்டிருக்கு, அதிக இருட்டோடு. அப்போ வெளிச்சமெல்லாம் இருக்காது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரு லைட்டு, எல்லா வீடுகளில் வெளியே கூட என்ன செய்கிறாங்க? லைட்டு போட்டு வச்சுருக்குறாங்க, ரோட்டில் லைட்டு, அந்த லைட்டு. ஆனால் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? நல்ல கிங்கு இருட்டாக இருக்கும். அமாவாசை இருட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இருட்டு இருந்திருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே, அந்த மலை தேசத்துக்குள்ளே, இஸ்ரவேல் தேசத்தில் அந்த மாதிரி மகதலேனா மரியாள் நினைஞ்சா
இருட்டோடு எந்திரிச்சு போய் ஆண்டவரை தேடுறதுக்கு ஓடுறா. அவளுடைய இருதயத்தின் வாஞ்சை, விருப்பம், அவருடைய ஆசை அடக்கி வைக்க முடியல. அவள் இருட்டு அவளை அந்த ஒரு பெருசாக ஒன்று தடை பண்ணல. வேற யார் வந்துடுவாங்க, இந்த மிருகம் வந்துடும், இல்லை கல்லை வந்துடுவான், திருடை வந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆசையை தடை பண்ண முடியல, அவளுடைய விருப்பத்தை தடை பண்ண முடியல. அவன் நெஞ்சா அதிகாலை இருட்டோட எழுந்து நெஞ்சா ஓடுறா. எங்கே ஓடுறா? கல்லறை கிட்ட ஓடுறா. அப்படி போனதுனால அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? இயேசுவை என்ன செஞ்சா? கண்டு கொண்டாள். அதனால தான் அதிகாலையில் என்னை தேடுகிறவள் என்னை கண்டடைவான். 15 வசனத்தை வாசிங்க. அதே யோவான் 20:15 வாசிங்க. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஆண்டவர் வெளிப்பட்டாரா? அதனாலதான் சொல்றாரு அதிகாலையில் என்ன செய்யுங்க, என்ன தேடுங்க. மகதலேனா மரியா அங்கே ஓடி போய் அதிகாலை இருட்டோட போய் தேடுறா. ஆனால் கல்லறை என்னஞ்சிருக்கு? திறந்திருக்கு, கல் புரட்டப்பட்டிருக்குது, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பூமியில் இருந்தபோது அவங்களுக்கு சொன்னதெல்லாம் மறந்துட்டான். நான் 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்திருப்பேன், இதெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவருடைய ஆசை அவர் கூட இருந்தா அவரை ஊழியம் செஞ்ச நாட்கள் நினைத்து பார்த்து அவரை பார்க்கணும், அவங்க வச்ச இடத்த போய் பார்க்கணும், போய் இருக்காரான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் என்ன செஞ்சா? காணா. ஆனால் என்ன செஞ்சா? உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நினைஞ்சாரு. அந்த அதிகாலை வேலையில் என்ன செஞ்சார்? மகதலேனா மரியாதை ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறா? அதுக்கு அதோட விட்டுட்டாரா? அதுக்கடுத்து என்ன செய்றாரு? மரியாளே, பேரை சொல்லி அழைக்கிற தெய்வம், நீ அதிகாலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை பேரை சொல்லி கூப்பிடுவார். அதிகாலையில் எந்திரிச்சு செபிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுவார். என்னை காண்பீர்கள் என்று சொன்னார். அவர் சொன்னது ஒரு நாளும் மாறாது. அவர் பொய் சொல்ல மாட்டார். நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு 9 நாளைக்கு தூங்குறது இல்லை. தினந்தோறும் என்ன செய்யணும்? அதிகாலையில் தேட வேண்டும். அதிகாலையில் நீங்கள் தினந்தோறும் தேடும் போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? அதிகாலை ஜெபத்தில் தேவன் வருவார். சரியா? அதோட ஆண்டவர் விட்டுடல. யாரையும் தேடணும். ஆமோஸ் எடுங்க. ஆமோஸ் 5:4 வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிங்கம்மா. ஆமோஸ் புஸ்தகம் 5:4 வாசிங்க. என்னாச்சு? கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்யுங்க நீங்க? ஆமா, உங்களுக்கு ஒரு பிழைப்பு வேணுமா? பிழைப்புனா வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறதா? அந்த ஒன்று மாத்திரம் போதுமா நமக்கு? நம்ம பிழைக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குல்ல. நம்ம சரீர சுகம் வேணும், நமக்கு நல்ல பலன் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும், நல்ல ஞானம் வேணும், நல்ல புத்தி வேணும், நம்மளுக்கு நல்ல ஐக்கியங்கள் வேணும், நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளோட ஐக்கியமாக இருக்கணும், சண்டை இல்லாமல் இருக்கணும், சச்சரவு இல்லாமல் இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு வாழ்க்கை இல்லை? அப்போ ஆண்டவர் இவர் சொல்கிறாரு, என்னை தேடுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை தேடுங்கள், என்னை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. ஒரே ஒரு வார்த்தை, வெறும் சோறு மட்டும் சாப்பிட்டு பிழைக்கிறது இல்லைம்மா. அந்த பிழைப்புக்குள்ளே நிறைய அடங்கியிருக்கு. அத்தனை காரியமும் யார் மூலமாக வரும்? ஆண்டவர் மூலமாக வரும். அப்போ என்னை தேடுகிறவன் என்ன செய்வான்? ஆமாம், என்னை தேடணும். வேற எதையும் தேடி போயிடாதீங்க. அவரையே என்ன செய்யணும்? நம்ம தேடணும். வேற ஒன்றையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. 5:6 வாசிங்க. அதுவே 5:6 வாசிங்க. ஆமோஸ் 5:6 வாசிங்க. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாகிலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பற்றிக்கும். ஆமா, கர்த்தரையே தேட வேண்டுமா? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணுமா? அவரை தேடினால் பிழைப்பீர்கள். இன்னொன்று ஒரு வார்த்தை அங்கே போட்டிருக்குது. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு? கர்த்தரையே தேடணும். 6வது வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆமா, கர்த்தரை விட்டுட்டு வேற யாரையும் தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரையே தேட வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? அநேக நேரங்களில் கர்த்தரை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் யாராச்சும் தேட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒரு நெருக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த நெருக்கத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற அந்த பொறுமை இருக்காது. சரியா? ஒரு காரியம் நடந்து முடியணுமா, ஒரு காரியம் செய்யணுமா, ஆண்டவரத்தை சார்ந்து நிற்போம். ஆனால் ஒரு கொஞ்சம் நெருக்கம் வந்த உடனே என்ன செஞ்சிருவோம்? அப்படியே ஆண்டவர் விட்டுட்டு மற்றவங்க சாஞ்சிருவோம், மனுஷர் மேலே சாஞ்சிருவோம். சரியா? ஒரு உதவி வேணும், இல்லை ஒரு பேங்க் அதிகாரிகிட்டேருந்து ஒரு லோன் வேணும், இல்லை ஒரு எம்எல்ஏட்ட ஒரு கையெழுத்து வேணும், இல்லை வேற தாசில்தார்ட்ட ஒரு கையெழுத்து வேணும்,
இல்லை ஏதோ ஒன்று ஸ்கூலில் இடம் வேணும், இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதாச்சும் ஒன்று செய்யணும். ஆனால் நம்புவீங்க. ஏன்னா நாள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சரி ஆண்டவரை நம்பியிருக்கேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே தேடுவோம். ஆனால் ஒரு வாரம் இருக்கும்போது பணம் கிடைக்காத மாதிரி தெரியுது, கையெழுத்து கிடைக்காத மாதிரி தெரியுது, அந்த வேலை எனக்கு கிடைக்காத போல தெரியுது அப்படின்னு சொன்னனே எங்கே போயிடுவோம்? கர்த்தரை தேடுறதை விட்டுருவோம், அரசியல்வாதை தேட ஆரம்பிச்சிருவோம், பணக்காரனை தேட ஆரம்பிச்சிருவோம், இல்லை வேற கையெழுத்து போடுறது யார் இருக்காங்க அவங்கள தேட ஆரம்பிச்சிருவோம், உதவி செய்கிறவங்கள தேட ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும்? என்னையே தேட வேண்டும், கர்த்தரையே. ஆமாம், கர்த்தரையே தேட வேண்டும். அப்படி தேடுனீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க. அப்போ நம்ம யாரை தேடணும்? ஆமாம், கர்த்தரையே நம்ம தேட வேண்டும். அவரை தேடின நமக்கு என்ன கிடைக்கும்? பிழைப்பு கிடைக்கும். நமக்கு பிழைக்கிறது அந்த உலகத்தில் இருக்கிறோம், சாகிறதுக்காக இருக்கிறோம் இல்லை, இல்லை பிழைக்கிறதுக்கு தானே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரையே தேட வேண்டும், வேற ஒன்றையும் தேடி போகாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சரியா? அப்புறம் பாருங்க லூக்கா 19:3. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகையை பற்றி போட்டிருக்கோம். நம்ம அவரையே தேட வேண்டும், தக்க சமயம் பார்த்து தேட வேணும், அதிகாலைகளை தேட வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி தேடணுமா? அவரை ஆண்டவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் வகை இருக்குது, எந்தெந்த வகத்தில் வகையாக இருக்குது. அது சகை என்ன செஞ்சான்? வகை தேடினான். ஆண்டவரை பார்க்கறதுக்கு அவன் குள்ளனா இருந்தான். அப்போ குள்ளனா இருந்தபடினால அவன் என்ன பண்ணா? வகை தேடினா. எப்படி பார்க்கலாம்? ஆண்டவரை பார்த்துடலாம், இவ்வளோ ஜனக்கூட்டம் வருதே, ஆண்டவர் ஊருக்குள்ளே வர்றாரே, எப்படி அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வழி இல்லையே, நான் ஏணி கொண்டு வரட்டுமா, இல்லை ஸ்டூல் போட்டு ஏறி நின்று பார்க்கட்டுமா, இல்லை பெஞ்சு போட்டு பார்க்கட்டுமா, இல்லாட்டி மேடை போட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு பல யோசனை அவனுக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது தான் அவன் என்னஞ்சு அங்கேருந்து காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவரை பார்த்தான். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிறது இல்லை, விசுவாச வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் குள்ளமாக நம்ம காணப்படுகிறோம். சரியா? அப்படி குள்ளமாக இருக்கிறதுனால தான் ஆண்டவரை கண்டுபிடிக்காத நிலைமையில இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீ ஆண்டவரை தேடுவதற்கு வகை தேட வேண்டும், எந்த வழியில் போனால் நான் ஆண்டவரை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எந்த வழியில்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த வழியில் போகலாம், வகையை தேட ஆண்டவரை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிடறோம், வேறு வேறு இடத்துகளுக்கு ஓடிடுறோம், அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அங்கே போகிறோம் எங்கெங்கேயோ போகிறோம். அப்படி கிடையாதுமா. ஆண்டவரை தேடுவதற்கு உன்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நீ ஆண்டவரை தேடுக்கு வகை தேடணும். என்ன மாதிரி உபவாசம் இருக்கணும், எந்த மாதிரி ஜெபம் இருக்கணும், எந்த மாதிரி எந்திரிக்கணும், எந்த நாளில் நான் உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறத நீ தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவரை தேடணும். மகதிலே இருட்டோடு எந்திரிச்சு போனா மகதிலேன மரியா எந்த ஊருக்கு போய் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தா? 21 நாள் போட்டாளா ஜெபம்? 3 நாள் போட்டாளா? 7 நாள் போட்டாளா? 40 நாள் போட்டாளா? இல்லையே, யாரும் சொல்லி கொடுக்கலையே. அவளுக்கு தேட வேண்டியது ஒரு நேரம் அவளுக்கு கிடைச்சிச்சு. அது யாரும் பார்க்காத ஒரு நேரத்தில் ஆண்டவரை தேடி போகணும் அப்படின்னு நினைஞ்சா. இருட்டை பொருள்படுத்துகிற வேற எதையும் நினைக்கல, எந்த தடையும் அவளுக்கு வரல. எந்திரிச்சா ஓடுனா. எங்கே ஓடுனா? ஆண்டவரை பார்க்க ஓடுனா, கல்லறைக்கு ஓடுனா. அந்த மாதிரி எதையும் நம்ம யோசிக்கக்கூடாது. ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு என்ன சமயம் கிடைக்குது, எந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, நினைக்கிற நேரம் ஆண்டவர் சமத்தில் உட்காந்துடணும். வேலையை முடிச்சிட்டியா? ஆண்டவர் சமத்தில் உட்காந்துடணும். வேலையை முடிச்சுட்டு என்ன செய்யணும்? உட்காரணும். அதிகாலை எந்திரிக்கணுமா? உட்காரணும். மத்தியானம் தூக்கம் வருதா? தியாகம் பண்ணணும். இப்படித்தான் சமயத்தை நீங்கள் தேடி என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சி அந்தந்த நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒரு நேரம் முழங்கால் படலாம், ஒரு நேரம் வேதத்தை வாசிக்கலாம், ஒரு நேரம் துதிக்கலாம், ஒரு நேரம் பாடலாம். ஒரு நாள் எத்தனையோ வேற. ஏன் இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் தேச மக்களை ஆசீர்வதிக்கிறேன்னா, அந்த யூதர்கள் 70 முறை ஜெபம் பண்ணுவாங்களாம் ஒரு நாளைக்கு. 70 முறை ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ பாருங்க, உட்காந்தா ஒரு ஜெபம், எந்திரிச்சா ஜெபம், சாப்பிட்டா ஜெபம், கையை கழுவுனா ஜெபம், தூங்குனா ஜெபம், எந்திரிச்சா ஜெபம், அதிகாலை பல்லு விலைக்கு முடிச்சா ஒரு ஜெபம், வேலைக்கு போனால் ஒரு ஜெபம், வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தால் ஜெபம், வேலையில் உட்காரும்போது ஒரு ஜெபம். அப்படி கணக்கு பண்ணி பாருங்களேன் எத்தனை ஜெபம்னு. ஒன்று ஒன்றுக்கு என்ன செய்வாங்களா? அவங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்களா, ஒரு ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுக்காண்டி மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறதில்ல, ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், அப்படி ஒரு ஜெபம் தான். அவங்க என்ன செய்வாங்களா? 70 முறை ஒரு மனுஷன், சாதாரண ஒரு யூத மனுஷன் 70 முறை கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவானா. அப்போ நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்ணுறோம்? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த தேசத்தை பாதுகாத்து வைக்கிறாரு. சின்ன ஊர் தான், சின்ன பட்டணம் தான் அது அந்த தேசம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ண தேசமாக இருக்கிறபடினால் அங்கே இருக்கிற ஜனங்களும் ஆண்டவரை அப்போ எப்படி பின்பற்றினாலும் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி பின்பற்றி வர்றதுனால தான் ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து கொண்டு வர்றாரு.
அதே போல தான் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் அதே வாக்குத்தத்தம் தான், எதுவும் மாற்றமே கிடையாது. அன்னைக்கு இருந்த வேதம் தான் இன்னைக்கு இருக்குது. நம்ம பின்பற்றுறதில்லை, நம்ம சரியாக கடைபிடிக்கிறதில்ல. அதனால தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் குறைய காணப்படுகிறது. நிறைய காணப்படணும்னா வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரு, அப்படி நம்ம என்ன செய்யணும், வாழணும். அதனால தான் சகைவு என்ன செஞ்சான், வகை தேடி ஆண்டவரை கண்டுபிடித்தான். அப்படி அவன் வகை தேடி போனதுனால தான் ஆண்டவர் நினைஞ்சாரு, கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவர் வந்தது நிமித்தமா அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாச்சு. தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியம் நமக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் அவனை விட்டு என்ன செஞ்சா, அகற்றி போட்டான். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு விசுவாசியில இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனை காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம குடும்பத்தில் எத்தனை காரியங்கள் இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லைம்மா, நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்னமோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து இருப்பார், எப்படி வீட்டில் நம்மளோட இருந்து சஞ்சரிப்பார். சண்டை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கும். வாக்குவாதம் இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதுக்கெல்லாம் வசனம், தினந்தோறும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்க இடத்துல குடியிருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆண்டவர். சமாதானம் இல்லைன்னு அங்கே இருக்க என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர், குடியிருக்க மாட்டார். வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட நான் வாழ்ந்தது, நான் குடியிருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் இருப்பார். நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்கிறோமா? என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், இருக்கிறோமா? இல்லை. அப்போ ஆண்டவர் பிடித்தமில்லாத காரியம் என்னன்னு சகைவு கண்டுபிடிச்சான். நான் எத்தனை நாளத்தனையாக வாங்கியிருந்தா என்ன செய்கிறேன், எத்தனை பேர்ட்டு அநியாயமாக வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்துட்றேன். 2ஆ கொடுக்குறேன்ல, 3ஆ கொடுக்குறேன்ல, 4ஆ என்ன செய்றேன், நான் திரும்ப கொடுத்துட்றேன். அவனுக்குலாம் அந்த ஒரு மாற்றத்தை தான் பைபிளில் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு எத்தனை மாற்றம் வந்திருக்கும் அவனுக்குள்ள. அதனால தான் அந்த ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு வந்தது. அப்போ அந்த ரட்சிப்பு வீட்டுக்குள்ளே நிலைச்சு நிற்கிறதுக்கு மனுஷனுக்குள்ள முதலாவது மாற்றம் வரணும். அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவனுக்குள்ள மாற்றம் வரணும். சரியா? உன் மனசுக்குள்ளே உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னை ரட்சிப்பு உனக்குள்ளே நிலைச்சிருக்கணும்னா உன் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அவர் குடி கொண்டிருக்கிறதான அவர் உள்ளத்தில் இருக்கிறார்ல, அந்த உள்ளத்துக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரணும். அப்படி வந்தால் தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். தெரியா? ஒரு பெரிய மாற்றம் வரணும். அப்போ ஆண்டவர் தேடுவதற்கு நமக்கு வகை தேட வேண்டும். எந்த வகையிலாம் ஆண்டவரை தேடணுமோ அந்த வகையிலும் தேடணும். சமாதானம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறீங்களா, அவங்கள்ட்ட போய் சமாதானம் ஆகிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? சண்டை போட்டிங்களா, அவங்கள்ட்ட போய் சமாதானம் ஆகிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ அதெல்லாம் ஒரு வகை தேடுகிற ஒரு காரியம். இப்படிலாம் செஞ்ச ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆத்மா பாரம் இல்லாமல் ஜெபம் பண்ணுறீங்களா, ஆண்டவர் அதை விரும்புகிறாரா? ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க, அது ஆண்டவர் கேட்பாரு. புரியுதா? அப்போ நமக்கு சுயநலமாக ஜெபம் பண்ணி ஒரு காரியம் நடக்கலைன்னா ஆண்டவர் எந்த விதத்தில் அந்த ஜெபத்தை கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? அப்போ ஆண்டவரை தேடுகிறதுக்கு வகை என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி ஜெபம் பண்ணணும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 1:1 பார்த்தீங்கன்னா, இரவு பகலாக என்ன செய்யணுமா, ஆண்டவரை தேட வேண்டும், அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்த்தரை தேடுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா, இரவு பகலாய் தேடணும். அப்போ நம்ம தூங்க வேணாமா, சாப்பிட வேணாமா, சொல்லுங்க, வேலைக்கு போக வேணாமா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதும் அவருடைய சிந்தனை, எப்பொழுதும் வாயில் ஸ்தோத்திர பலிகள், எப்பொழுதும் ஆண்டவருக்கு அல்லேலூயா, இல்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள எப்பயும் உருவாகிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இரவும் பகலும். சரியா? இரவும் பகலும் ஆண்டவரையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, வேறு ஒரு காரியத்தை நினைக்கிறதுல. நீங்கள் அப்படி நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையாக்கி என்ன செய்வார், ஆண்டவர் மேலே கொண்டு போயிடுவார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இரவு பகலாய் ஆண்டவரை தேட வேண்டும். சரியா? அதோட விடலை, ஆண்டவர் சொல்லலை. அதே பாருங்க, சங்கீதம் 130:1 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இரவு பகலாய் தேட வேண்டும். சங்கீதம், ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமா, போதும். ஆழங்களிலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, சொல்லுங்க, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன். ஆழம்னா என்ன மாதிரி சூழ்நிலை வந்தால் நமக்கு ஆழம் வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மரண செய்தி வந்துட்டால் நம்ம குடும்பத்தில் நடந்தால் என்ன செய்யுது, அது ஒரு ஆழமானது. ரெண்டாவது, நம்மளுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர்
நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாங்கன்னா அது பெரிய ஆழமானது. இல்லை நம்ம கணவர், நம்ம பெத்த பிள்ளைய இல்லை அப்படி நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஆழம். அது மாத்திரம் இல்லை, நம்ம நம்பிக்கைக்குரியவங்க நம்மளை வேதனைப்படுத்திட்டா அது ஒரு பெரிய காயம், அது ஒரு பெரிய ஆழம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கூப்பிடும்போது தான் அது ஒரு ஆழமான ஒரு குரல், கூப்பிடுதல். சரியா? ஆண்டவர் சொல்றாரு இங்கே பார்த்தீங்கன்னா, தாவீதுன்னு சொல்றாரு, நான் ஆழங்களிலிருந்து உண்மை கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. கெபியில போய் கிடந்தாரு, மலைகளை கிடந்தாரு, பள்ளத்தாக்கில் கிடந்தாரு தாவீது ராஜா. அப்படி இருக்கிற இடங்கள்ல இருந்து தான் அவர் நினைச்சாரு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. இப்போ அப்படி உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யோனா எப்படி இருந்தாரு? யோனாவை ஆண்டவர் முழுசும் நம்பினார். எங்கே போகணும்? நீ எங்கே போனோம்? எங்கே போனார் அவர்? ஆமாம். அப்போ நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்து நீ இந்த இடத்துல போய் ஊழியத்தை செஞ்சுட்டுவான்னு சொல்லி யோனாவை அனுப்புனாரு. ஆனால் அவர் என்ன செய்றாரு? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எங்கே போயிட்டாரு? நினைவேவுக்கு போயிட்டார். நினைவேவுக்கு போக வேண்டியவர் தர்சீசுக்கு போயிட்டார். சரியா? அப்போ நம்பி கொடுக்குற ஒரு காரியத்தை, அதே நம்பிக்கைக்குரியவங்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, அது எப்படி இருக்கும்? நமக்கு ஆழமான பாதிப்பை உண்டாக்கும். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா அண்ணஞ்சாரு மீன் வகுத்துக்குள்ள இருந்து கூப்பிடுறாரு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னஞ்சாரு ஆழத்துக்குள்ள கடந்து, தண்ணிக்குள்ள கிடந்து, மீன் வகுத்துக்குள்ள கிடந்துட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என் ஜெபத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க, என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுங்க. அப்படி பண்ணதுனால அவருக்கு என்னஞ்சு விடுதலை கிடைச்சிச்சு. இல்லை ஆண்டவர் அப்படியே விட்டுருந்தாருன்னா அந்த மீனை சாப்பிட்டு சீரணமாயிருக்கும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மீனுக்கும் கட்டளை இட்டாரு, யோனா ஜெபத்தையும் என்னஞ்சாரு கேட்டார், யோனா ஜெபத்தையும் கேட்டார். அதனால தான் யோனாவை கொண்டு வந்து கரையில் கக்கிட்டுருச்சு. அப்போ ஆழங்களிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். எந்த மனுஷனை தேடி ஓடிடக்கூடாது, மனசு மாறிடக்கூடாது, வேற பக்கம் சாஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். சரியா? ஆமாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோனா 2:2 வாஸ்து பார்த்தோம்னா, ஆண்டவர் யோனாவின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு போட்டிருக்கும். அப்போ அவர் பண்ண ஜெபத்தை ஆண்டவர் எங்கே இருந்தார்? தேவாலயத்திலேருந்து என்னஞ்சாரா கேட்டாராம். சரியா? அது மாத்திரமில்லை, சங்கீதம் 50:15 பார்த்தோம்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டு வராது, எப்போ வேணாலும் வந்துடும். அந்த நேரத்தில் யார் கூப்பிட்டாலும் சரி ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த அவங்கள காப்பாற்றுவார். ஆண்டவர் அறியாதவங்க கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்ன செய்வார்? போய் கூட நிற்பார். அதனால தான் சொல்கிறது, ஐசி வார்டில் இருக்கிறவங்க, ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? கருத்தாய் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒருவேளை அவங்களுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? செபிக்க முடியாது, அவங்க கூப்பிட முடியாது, அழுக முடியாது. சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க இப்போ அவங்க உறவினர்களோட என்ன செய்வாங்க? கூப்பிட முடியாமல் என்ன செய்வாங்க? துக்கம், அவங்க தொண்டை அடைச்சி போய் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு உதவியாய் நிற்கணும். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். ஆண்டவர் என்ன செய்வார்? நான் கேட்பேன், அவங்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன்னு இருக்காரு. சரியா? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுங்க, நான் அப்படி கேட்டு விடுறதில்லை, நான் உதவி செய்வேன், அவங்கள விடுவிப்பேன் அப்படின்னு இருக்காரு. சரியா? அது மாத்திரமில்லை, இப்போ நம்ம வாஸ்தமில்ல சங்கீதம் 120:1 வாசிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கம் எல்லா மனுஷருக்கும் வருமா? நெருக்கம் வராத நேரமே இல்லை. நெருக்கம் என்ன செய்யும்? எல்லா நேரத்துலையும் வரும். எப்படி? வியாதின்ற ஒரு நெருக்கம் வரும், பண கஷ்டங்கிற நெருக்கம் வரும், கடன்கிற ஒரு நெருக்கம் வரும் இல்லை. ஆமாம். பிள்ளைகளுக்கு வீட்டில் காரியங்கள் நடக்கலைன்னா ஒரு நெருக்கம் வந்துடும், வேலையில் ஒரு நெருக்கம் வந்துடும், வருமானத்தில் ஒரு நெருக்கம் வந்துடும், வீட்டில் நெருக்கம் வந்துடும், புருஷன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, என்ன சொந்த வந்த மூலமாக, கூட பிறந்தவங்க மூலமாக நமக்கு என்ன வரும்? நெருக்கம் வரும். சரியா? நம்ம அப்படியே கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவோம் அப்படிலாம் இல்லை. யார் மூலமாவது என்ன செய்யும்? ஒரு நெருக்கம் வரும். அப்போ என்ன செய்யணுமா? நம்ம ஆரை நோக்கி கூப்பிடணும். ஆமாம். இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கெல்லாம் தெரியாது. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே உட்காந்துருக்க நமக்கு தான் இந்த சத்தியமெல்லாம் தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? புறஜாதி மக்களை காட்டிலும் மோசமாக நம்ம என்ன செய்வோம்? மற்ற காரியத்துக்கு எங்கேனாச்சும் ஓடுவோம் தேடி. எனக்கு இப்படி ஒரு நெருக்கம் வந்துருச்சு, நீங்கள் ஏன்னாச்சும் உதவி செய்கிறீங்களா அப்படின்னு மனசில் தேடி ஓடுகிற காலமாக நம்ம காலமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறவங்க, ஆண்டவரை தேடுகிறவங்க. அப்போ நமக்கு வசனம் நமக்கு எப்போதும் தெரிஞ்சிருக்கணும். வசனம் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செய்வோம்? உடனே அதன்படி நம்ம நடந்து அதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்? விடுதலை பெறலாம். அதே 141 சங்கீதம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன்.
கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது மாத்திரம் இல்லை, எப்படி நம்ம வாஸ்தவல சங்கீதம் சத்தமிட்டு கூப்பிடணுமா. யாரையும் பார்க்கக்கூடாது. ஐயோ அவங்க கேட்டு என்னன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்ம சத்தத்தை கேட்டு என்னன்னு சொல்லிடுவாங்களோ. உன்னுடைய நெருக்கம் உனக்கு தான் தெரியும், உன்னுடைய கஷ்டம் உனக்கு தான் தெரியும். அப்போ நீ என்ன செய்யலாம்? சத்தம் போட்டு கூப்பிடலாம். அது நீ வீட்டில் செய்ய முடியாது. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து இவ்வளோ இடம் கிடக்கு, எங்கேயாச்சும் மூலையில் உட்காந்து சத்தம் போட்டு என்ன செய்யலாம்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடான். அப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். சரியா? சத்தமிட்டு என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 119 145 வாசிங்க. எல்லாம் செய்கிறோம், அது என்ன மாதிரி அந்த ஜெபத்தை செய்யணும்? கடைசியா 119 145 முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன். இதுதான் முக்கியம். என்ன செய்யணுமா? முழு இருதயத்தோடு. ஆமாம், இங்கே அங்கிட்ட ஒரு மனசை வச்சுக்கிட்டு சரி பேருக்கு நம்ம கூப்பிடுவோம், அப்புறம் மாதாவை கூப்பிட்டுக்குருவோம், அப்புறம் சூசியப்பரை கூப்பிட்டுக்குருவோம். சரியா? அப்புறம் என்னாச்சும் அந்த கோயிலுக்கு நம்ம பழைய கோயில் விட்டுட்டு வந்தோம்ல, அங்கே போய் கொஞ்சம் ஆண்டவரை பார்த்துக்குருவோம், இல்லைன்னா அங்கே முருகனை கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டுக்குருவோம். அப்படிலாம் நீங்கள் கூப்பிடக்கூடாது. இங்கே எப்படி கூப்பிட சொல்லியிருக்கு? முழு இருதயத்தோடு முழு நிச்சயத்தோடு. யாரை பார்த்து கூப்பிடணும்? கர்த்தரையே என்ன செய்யணும்? ஆமோஸ் 5 போட்டிருக்கல, 5:6 போட்டிருக்கல. இப்போ நம்ம வாஸ்தமே கர்த்தரையே தேட வேண்டும். முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? கர்த்தரையே தேட வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இத்தனை ஜெபங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் தருவார். இத்தனை ஜெபங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் பதில் தருவார். அவர் தாராமல் இருக்க போகிறவரே அல்ல. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறவும் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். அவர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். ஆனால் நமக்கு ஒரு இருதயம் இருக்கணும். என்ன இருதயம்? கர்த்தரையே தேடுகிற இருதயம் இருக்கணும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பதில் தருவார், வெளிப்படுவார். யாரை தேடுகிறாய் மரியாதை? யாரை தேடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணாள் யாரை தேடுகிறா, சசிகலா யாரை தேடுற அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பார். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகளாய் மாற வேண்டும். அப்படி தேடும்போது ஆண்டவர் வெளிப்படுவார். உங்களுக்கு சமயம் பார்த்து ஆண்டவர் எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும், எப்படியாவது நம்ம ஆண்டவர் பக்கமாக போயிடணும், ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவர் நமக்கு வெளிப்படணும்னா சமயம் தேடிக்கிட்டே இருக்கணும். சகவே மாதிரி சமயம் தேடிக்கிட்டே இருக்கணும். எந்த சமயத்தில் ஆண்டோட சமயத்தில் மொட்டி போட்டா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார். இன்னைக்கு பண்ணிடுவாரா, நாளைக்கு பண்ணிடுவாரா, நாளை கழிச்சு பண்ணிடுவாரா, அடுத்த வருஷம் பண்ணிடுவாரா, 1ஆம் தேதி பண்ணிடுவாரா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடுவார். அப்படி சமயம் தேடிக்கிட்டே இருக்கணும். அப்படி தேடும்போது தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். சரியா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?